Hi 10th standard students, AP sum பார்க்கலாமா? 2.5ல 5th sum. AP கொடுத்துட்டு டாட் is minus 54னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த minus 54ங்கிறது எந்த டேர்ம்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த minus 54ங்கிறது தான் நமக்கு என்னது? Tn ஓட வேல்யூ. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இது இந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன்ல given AP எடுத்து எழுதிக்கோங்க. 16, 11, 6, 1 டாட் is minus 54. AP ல இருக்கக்கூடிய first number T1, second number T2, third number T3. இதுக்கு Tn ஃபார்முலா தான் நீங்க போடணும். Tn equal to A plus bracket குள்ள n minus 1 into D. இதுல Tn தான் என்னது? இந்த minus 54. Tn minus 54. A வந்து first term என்னது? 16. என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்? D என்னது? காமன் டிஃபரன்ஸ். D is equal to T2 minus T1. T2 என்னது? 11 minus T1 என்னது? 16. இப்ப 11ல இருந்து 16 மைனஸ் பண்ணணும். அப்ப 16 தான் பெரிய நம்பர். 16க்கு சிம்பிள் என்னது? மைனஸ் 16. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். இப்ப 16ல இருந்து 11 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். என்ன 5? பெரிய நம்பர் 16ங்கிறதுனால மைனஸ் 5. அப்ப D யோட வேல்யூ என்னது? மைனஸ் 5. இப்ப இந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். Tn என்னது? மைனஸ் 54 போட்டுக்கோங்க. A என்னது? 16 பிளஸ் n கண்டுபிடிக்க போறோம். மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க. D யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 5. பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க. இப்ப இந்த மைனஸ் 54 அப்படியே வச்சுட்டு சீக்வல் டு இந்த 16. இப்ப என்ன செய்யணும்னா இங்க வந்து பிராக்கெட்ல இருந்தா இது மல்டிப்ளைன்னு அர்த்தம், இன்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த எண்ணை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது என்னது? பிளஸ் n, இது மைனஸ் 5. அப்ப என்னது? பிளஸ் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் இந்த 5 என்னையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 5n. அதே மாதிரி இந்த 1 வச்சு 5 மல்டிப்ளை பண்ண போறோம். இது மைனஸ் 1, இது மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் என்னது? மல்டிப்ளை பண்ணா பிளஸ் கிடைக்கும். 1 into 5 என்னது? 5. இப்ப மைனஸ் 54 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இத முதல்ல எடுத்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 16. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 5. பிளஸ் பிளஸ் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 16 பிளஸ் 5 என்ன வரும்? 21 மைனஸ் 5n அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5n வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல இப்ப நம்பர்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் 54 அப்படியே வச்சுட்டு இங்க இருக்க இந்த பிளஸ் 21 இந்த சைடு வரும்போது என்னதான் மாறும்? மைனஸ் 21 சீக்வல் டு இந்த மைனஸ் 5n அப்படியே இருக்கட்டும். இப்ப இது மைனஸ் 54, இது மைனஸ் 21. ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். 54ஐயும் 21ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். என்ன 75? மைனஸ் 75 சீக்வல் டு மைனஸ் 5n. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் 75 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 5 என்னது? டிவைட்ல வந்துரும். மைனஸ் 5 இங்க கீழே டிவைட்ல வந்துரும். n தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால n இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 15 is 5, 15 is 5, பேலன்ஸ் 2 இருக்கும். 25. 5 5s are 5 5s are 25. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? என்னோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 15. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த Tn தானே கண்டுபிடிக்கணும். இந்த n இதுதானே இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த 15 போட்டுறணும். என்ன தானே கண்டுபிடிச்சிருக்கோம்? T15th term தான் என்னது? அவங்க கொடுத்திருக்க மைனஸ் 54. This is answer. Thank you students. என் சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.